எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைகின்ற பொழுது வேதனையும் விரக்தியும் உண்டாகிறது. அதுவே அளவுக்கு அதிகமாகி கோபமாக மாறுகிறது. ஆகவே எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி கோபம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று சொன்னால், ஏன் அந்த கோபம் வந்தது, எதற்காக வந்தது, யார் மீது வந்தது என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து அந்த கோபம் வருவதற்குண்டான காரணத்தை நீக்கிவிட்டால் கோபம் குறைந்துவிடும். அனைத்துக்குமே நேரம்தான் முக்கியம். கோபப்படும் பொழுது ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு என்று சொல்லுவார்கள். நம் புத்தியானது வேலை செய்யாது. எனவே நேரம் கொடுத்து ஏன், எதற்கு, எப்படி என்று சிந்தித்தால் பிறகு அந்த கோபத்தை நாம் வென்றுவிடலாம். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம்.